சொந்த வீடுங்கிறது ஒரு பெரும் செலவு வைக்கக்கூடிய ஒரு கனவு. அடிச்சு புடிச்சு கடனை உடனே வாங்கி அந்த கனவை நனவாக்கிட்டு கடனை கட்ட முடியாம விழிப்பதுங்கி நிற்கிறதா எத்தனையோ பேர் சொல்றத கேட்டிருக்கோம். என்னதான் அது பெரிய கஷ்டம்னாலும் தனக்குன்னு ஒரு கையகல நிலமும் தலைக்கு மேல கூரையும் இருந்தா அதுல கிடைக்கிற நிம்மதியே வேறதான். அந்த மாதிரி சொந்த வீடு கட்டிக்கிட்ட 2 பேருடைய அனுபவங்களை பத்தி தான் இந்த கதையில நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். ஒவ்வொரு கல்லாய்ங்கிற இந்த சிறுகதையை எழுதியவர் திரு கந்தர்வன் அவர்கள். கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அந்த வீட்டுல இவன் குடும்பத்தோட குடியேறினப்போ பக்கச்சுவர் பின்பக்கச்சுவர் எல்லாம் பூசி இருக்கல. வீட்டுக்குள்ள எப்பவுமே சிமெண்ட் வாசம், அறுத்த மர வாசம், பெயிண்ட் வாசம் இதெல்லாம் தான் நிறைஞ்சிருக்கும். கழுவ கழுவ சிமெண்ட்டும் தூசியும் ரொம்ப நாளைக்கு வந்துகிட்டு இருந்தது. ஜில்லுன்னு அந்த ஈரத்தரையும் சுவர்களும் கொடுத்த குளிர்ச்சி, கெடுபிடியான வாசனை இதெல்லாம் சேர்ந்ததுல அவன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு வாரம் கடுமையான ஜலதோஷம் கண்டுது. அந்த வீடு புதுசுன்னு காட்டவும் போற வர்றவங்க நின்னு பார்க்கவும்னு பல விஷயங்களை அந்த வீட்டுக்காரர் செய்து வச்சிருந்தாரு. குமார் இல்லம் அப்படின்னு தன்னுடைய மகனோட பெயரை அந்த வீட்டுக்கு வச்சு அதை ஒரு ஜான் எழுத்துக்களா சிமெண்ட்ல ஆக்கி மொட்டை மாடி சுவர்ல பதிச்சிருந்தாரு. அதுக்கு கீழே வீடு குடியேறின சுபதினத்தை ஒரு முட்டை வடிவத்துல பதிச்சிருந்தாரு. வீட்டுல ஒரு வராண்டா இருந்தும் எலக்ட்ரிக் மீட்டரை வெளிச்சுவர்ல பலகை அரைஞ்சு பொருத்தி இருந்தாரு. வீட்டுக்கு திருஷ்டி படாமல் இருக்கணும்னு கருப்பு முடியில திரிச்ச கயித்துல ஒரு வெள்ளை பூசணிய கட்டி தொங்க விட்டு இருந்தாரு. அவன் முன்னால குடியிருந்த வீடு ஒரு ஒண்டு குடித்தனம். அம்மி, ஆட்டுவரல், பாத்ரூம், சில நேரங்கள்ல வாசல் படியில உட்கார கூட எல்லாத்துக்கும் கியூ தான். இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இருந்த 7 போர்ஷன்களை சின்னம்மா வீடு பெரியம்மா வீடுன்னு பிள்ளைகள் நினைச்சு வேலை கட்ட வேலைகள்ல அங்க விளையாட போக வேண்டாத வார்த்தைகளை கேட்கும்படி ஆயிப்போச்சு. பிள்ளைகளை எப்படி வளர்க்கறதுன்னு மனைவிக்கும் அடுத்தவங்களோட எப்படி பழகுறதுன்னு பிள்ளைகளுக்கும் அவன் போதிக்க துவங்கி ஒவ்வொரு சமயத்துல வாய்ச்சண்டையாகி கடைசியில கை பிரயோகத்துல முடியும். வீட்டுல சண்டை போட்டுட்டு கோபம் தனிய தெருவுல தனியா இறங்கி நடக்கும்போது சண்டை முற்றின நிலையில ஒரு நாள் அவன் மனைவி சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்தது. தங்களுக்குன்னு ஒரு தனி வீடு எடுத்து போயிட்டா மனைவி மேலையும் பிள்ளைகள் மேலையும் பிரியமா இருக்க முடியும்னு அவனுக்கு தோணுச்சு. காலையில படுக்கையில இருந்து எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்க வரைக்கும் கூச்சல் கூச்சல் கூச்சல், எதுவுமே அந்த வீட்டுல சோபிக்கிறது இல்லைன்னு அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது. இந்த ஒண்டு குடித்தனத்தை விட்டுட்டு தனி வீடு தேடி ஊரை அலசின சமயத்துல பாதிக்கு மேல கட்டுமானமான நிலையில டூலெட் அட்டையோட இந்த வீடு நின்னுது. கையிலையும் பனியனுமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்களுக்கு நடுவுல பேண்ட் சட்டையோடையும் கையில ஒரு ஹேண்ட்பேக்கோடையும் முக நிறைய கவலையோடையும் ஒருத்தர் நின்னுகிட்டு இருந்தாரு. பார்த்த மாத்திரத்திலேயே அவர் தான் வீட்டு சொந்தக்காரரா இருக்கணும்னு அவன் நினைச்சான். அவருக்கு பக்கத்துல போய் வீடு வாடகைக்கு வேணும் அப்படின்னு இவன் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த பேண்ட்காரரு இவனை வேலையாட்கள் மத்தியில இருந்து தனியா கூட்டிக்கிட்டு நடந்தாரு. அந்த வீடு கட்டப்பட்டுக்கிட்டு இருந்த இடம் முன்னாடி வயல்காடா இருந்த இடம். அந்த இடத்தை சுத்தி நெல் அறுத்த தாள்கள் நூல் நூலா நஞ்சு கிடந்தது. பழைய வாய்க்கால்கள்ல அழுந்தி கிடந்த வரப்போரங்கள்ல மட்டும் உள்ளங்கை அளவு பச்சை புல் திட்டுகள் தெரிஞ்சுது. நடந்த வழியெல்லாம் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன சாலைகளை மறிச்சு குவியல் குவியலா மணல் கொட்டி கிடந்தது. கிணறுகள் வெட்டி வெளிவந்த சுங்காம்பாறை குவியலும் செங்கல்லும் சிமெண்ட் கலவையுமா பழைய வயல் வரப்புகளை மறைச்சுக்கிட்டு அந்த பிரதேசம் முழுக்க நிறைஞ்சிருந்தது. பக்கத்துல கட்டி முடிச்சு இன்னும் குடி வராத ஒரு வீட்டு காம்பவுண்ட் கதவை திறந்து வாசல் படியில போய் உட்கார்ந்தாரு அந்த பேண்ட்காரரு. கீழ்படியில இவன் உட்கார்ந்தான். உங்களுக்கு வீடு எப்ப வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவரு. இன்னைக்கே கொடுத்தாலும் சரிதான், ஆனா வேலை முடியாம இருக்குதேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னான் அவன். முடிகிற அளவுதான் வேலை முடியும், மிச்சமெல்லாம் கிடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னாரு வீட்டுக்காரர். அது உங்க பிரியம், வீட்டுக்கு வாடகை எவ்வளவுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் அவன். சொல்றேன், அவ்வளவு வாடகை என்ன மாதிரி ஆட்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இந்த வீட்டுக்கு 300 ரூபாய் வாடகை, 3000 ரூபாய் அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னாரு அந்த பேண்ட்காரரு. ரெண்டுமே அதிகம்தான், அதோடைய சேர்த்து ஒன்று சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான் அவன். அதுவா,
சொந்தமா ஒரு வீடு வேணுமேங்கிறதுக்காக ஊரு பூரா கடன் வாங்கி இந்த வீட்டை நான் கட்டிட்டேன். ஆனா நான் இப்போ இருக்கிற வீட்டுக்கு 150 தான் வாடகை. அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. அடுத்த சில நாட்கள்லயே அந்த பேண்ட்காரர் இவன் வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேச பத்திரிகையை கொடுத்துட்டு போனாரு. அதை பார்த்ததும் இவனுக்கு சிரிப்பு வந்தது. அன்னையிலிருந்து 7வது நாள் அவன் அந்த வீட்டுல குடியேற போறான். வீட்டுக்கான அட்வான்ஸ் பணத்தை முந்தின நாள் தான் கொடுத்துட்டு வந்திருந்தான். ஆச்சு, அந்த புத்தம் புது தனி வீட்டுல குடியேறியாச்சு. இவன் குடும்பம் குடியேறி 2 நாட்கள் வரைக்கும் வாசல்ல கட்டியிருந்த வாழை மரங்கள் வாடி சரிஞ்சு கிடந்தது. பந்தல்காரர் வந்து அதை கீழே தள்ளி இழுத்துட்டு போய் எதிர இருக்கிற பள்ளத்துல தள்ளி விட்டாரு. 1 மாசம் ஓடி போச்சு. பேண்ட்காரரோட மகன் மாச வாடகை வாங்க வந்தான். அவன் பேரைத்தான் வீட்டுக்கு வச்சிருந்தாரு அவரு. வாடகையை கொடுக்கும்போது சுவர்கள் பூசாம கிடக்கிறதையும் வெளியே இருக்கிற பாத்ரூமுக்கும் கொல்ல வாசலுக்கும் இடையில ஒரு தாழ்வாரம் கட்டித்தரதா சொன்னதையும் உங்க அப்பா கிட்ட ஞாபகப்படுத்து அப்படின்னு சொன்னா அவன். அடுத்த மாசமும் வாடகை வாங்க அந்த பையனே தான் வந்தான். வயசுக்கு மீறின மௌனத்தோட சோரை பார்த்துக்கிட்டே நின்னான். வாடகையை வாங்கிக்கிட்டு மெல்ல படியிறங்கி போனான். 15 நாள் கழிச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில பேண்ட்காரர் வந்து நின்னாரு. அவரோட முகம் வாடி போயிருந்தது. இவன் உள்ள வாங்க அப்படின்னு அவரை உள்ள கூப்பிட்டான். இல்ல, இப்படியே வெளியே உட்காரலாம் அப்படின்னு சொன்னாரு அவரு. உள்ள இருந்து 2 நாற்காலிகளை எடுத்து கொண்டு வந்து போட்டான் அவன். உட்கார்ந்ததுல இருந்தே அவரோட தலை குனிஞ்சே இருந்தது. அதை பார்க்க இவனுக்கு முதல்ல சங்கடமா இருந்தது, அப்புறம் எரிச்சலா கூட இருந்தது. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். பேண்ட்காரர் நிமிர்ந்தாரு. முகத்துல பிச்சை எடுக்க போற களை வந்திருந்தது. சொன்னாரு, வேட்டி கட்டுறவன் கைலி கட்டுறவன்லாம் வீடு கட்டுறானேன்னு நானும் வீடு கட்ட ஆசைப்பட்டது தப்பா போச்சு. லோன் போட்டது பாதிக்கு கூட காணல. சொந்தக்காரங்க வேண்டியவங்கன்னு வரிசையா கடன் வாங்கினேன். கடைசியா 3 வட்டிக்கு வாங்கி 3/4 வாசிய முடிச்சேன். அவர் சொன்னதுல பாதி அவர் ஏற்கனவே சொன்னதுதான். இப்போ அவர் சொன்னதை கேட்க அவனுக்கு இரக்கமா இருந்தது. அவரை தைரியப்படுத்துறதுக்காக சொன்னான். என்ன இருந்தாலும் இப்ப உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு ஆயிருச்சுல்ல அப்படின்னா. ஒரு கணம் நிமிர்ந்து அவனை பார்த்த பேண்ட்காரரோட தலை மறுபடியும் பாதிக்கு குனிஞ்சுது. வாங்குற சம்பளம் முழுசும் வட்டிக்கு போயிருது. வட்டிக்குன்னு இல்லாம கொடுத்தவங்களோட முகங்கள் வருத்தமாயிட்டு வருது. பேண்ட்காரர் நிமிர்ந்து உட்கார்ந்தாரு. ஒரு 40,000 கொடுங்க, இந்த வீட்டை உங்க பேருக்கு ஒத்திக்க எழுதி தரேன். கிராமத்துல இருக்க நஞ்ச புஞ்சையை எல்லாம் விற்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிராமத்துல எவனும் ரொக்கம் வச்சிருக்க மாட்டான். சிறுக சிறுகதான் கொடுத்து வாங்குவான். 1 வருஷத்துல உங்ககிட்ட இருந்து ஒத்தியில இருந்து திருப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. அதை கேட்டதும் இவன் தடுமாறி போனான். தன்னோட சம்பளம் எப்படியெல்லாம் தனக்கு போதலன்னு அவர்கிட்ட அவன் எடுத்து சொன்னான். இவ்வளவு பெரிய தொகைய வாழ்நாள்ல மொத்தமா அவன் பார்த்தது கூட இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அது கேட்டதும் பேண்ட்காரருக்கு முகம் மாறிச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு புரட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் வாடகை மிச்சம். அத்தோட பின்னாடி கிடைக்கும் போது அந்த பணம் உங்களுக்கு பெரிய காரியம் எதுக்காவது உதவும். நான் 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வர்றேன். நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு படியிறங்கினாரு. உள்ள நுழைஞ்சு மனைவி கிட்ட அவன் விஷயத்த சொன்னதும் அவ, இது என்ன புதுக்கூத்தா இருக்கு அப்படின்னு சிரிச்சா. விளையாட்டா பேசிக்கிட்டே வரும்போது நாம ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவ எடுத்து சொன்னான். அந்த 40,000 நாம கொடுக்கலன்னா காசு கொடுக்கறவனுக்கு வீட்டை ஒத்திக்கி விட்டுட்டு நம்ம அவர் காலி பண்ண சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னான். அவ சொல்றது உண்மைதான்னு அவனுக்கும் தோணுச்சு. வீட்டுக்குள்ள கிணறும் கிணத்து தண்ணீர் வத்தாம வாச்சதும் இந்த ஊர்ல ஒரு அதிர்ஷ்டம்தான். பக்கத்திலேயே இவனுக்கு ஆபீஸ். பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு அறையில ஒதுக்கமா உட்காந்து படிக்கலாம். மொட்டை மாடி மைதானம் மாதிரி. ஒண்டு குடித்தன வீட்டை நினைக்க இந்த வீட்டுல அடுப்படி கடல் மாதிரி. அவளுக்கு இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுங்கிற வைராக்கியம் வந்துருச்சு. மறுநாள் காலையிலேயே அவ தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா. அவனும் பிஎஃப்ல லோன் போட்டான். மதுரையில இருக்கிற தங்க மாப்பிள்ள கொஞ்சம் வரவு செலவு உள்ளவர். அவருக்கு விவரமா ஒரு கடிதம் எழுதினான். நெருங்கின நண்பர்களோட வீடுகளுக்கு முன்னால விடியும் போது போய் நின்னான். வீடு ஒத்திக்கு வருதுன்னா பாதி கரையோன்னு அர்த்தம் அப்படின்னு அவனும் அவன் மனைவியும் பேசி முடிவெடுத்த வெறியில எல்லாம் வேகமா நடந்தது. 1 வாரம் கழிச்சு பேண்ட்காரர் வந்தப்போ பைக்குள்ள இருந்து கை கொள்ளாத ரூபா நோட்டுகளை அள்ளி வெளியில எடுத்தான் அவன். பழசு புதுசு அழுக்கு எல்லாம் சேர்ந்த கலவை நோட்டுகளா இருந்தது. அதை எண்ணி முடிக்கவே வீட்டுக்காரருக்கு ரொம்ப நேரமாச்சு.
பத்திரத்துல கையெழுத்து போடும்போது பேண்ட்டுக்காரரோட கை நடுங்குச்சு. ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சு கட்டினவரு ஒரு முறை வீட்டை கீழு மேலுமா பார்த்துட்டு நடந்தாரு. 1 வருஷத்துக்கு சத்தமே இல்ல. வழியில பேண்ட்டுக்காரரை இவன் சந்திக்கும் போதெல்லாம் வணக்கம் போட்டுக்கிறதோட சரி. திடீர்னு ஒரு நாள் முனிசிபல் ஆபீஸுக்கு எதிரில் போய்கிட்டு இருந்தப்போ கை காட்டி நிறுத்தினாரு. இன்னும் 2 மாசத்துல ஒத்தியை திருப்பிடுவேன் சார், எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் இவன் மனைவியோட அதை பத்தி பேசினான். விடிஞ்சதும் பெரிய கண்மாய்க்கு போற வழியில விற்பனைக்கு கிடந்த மனை இடங்களை பார்த்துட்டு வந்தான். சுத்திலும் வெள்ளப்புறாக்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஊன்றி வச்ச வெள்ளக்கற்களுக்கு இடையில அவனுடைய குடும்ப சகிதமா மனமுகூர்த்தத்துக்காக ஒரு நாள் போய் நின்னான். பிரிச்சு வச்ச துண்டு காகிதத்துல குங்குமம். வைகாசி வெயில் பயப்படுற நேரத்துல தெரிஞ்சுது. தூர தூரமா இதே மாதிரி 4-5 இடங்கள்ல குடும்பங்கள் கடக்கால் போட நின்னுகிட்டு இருந்தாங்க. பட்டு வேட்டிகளும் பட்டு சேலைகளும் வெயில்ல மினுமினுத்துது. அன்னைக்கே வீடு கட்டுறதுக்காக சில ஆட்கள் கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தான். இப்ப குடியிருக்கிற பேண்ட்டுக்காரரோட வீட்டுல எது எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் தான் கட்ட போற புது வீட்டுல இருக்கணுங்கிறத அவன் அப்பவே முடிவு செய்திருந்தான். அட்டாச்சு பாத்ரூம் இல்லாத வீடெல்லாம் என்ன வீடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அர்த்தராத்திரியில அகால நேரத்துல குழந்தைங்களும் பெரியவங்களும் படுத்துக்கிட்டும் புரண்டுகிட்டும் கிடக்குற சமயத்துல குழந்தைகளை தாண்டி உடைகளை சரிப்படுத்திக்கிட்டு அவ பாத்ரூம் போயிட்டு வர்றதுல அவளுக்கு ஏற்படுற சங்கடங்கள் அவனை பாதிச்சிருந்தது. அதனால பிளான் போடும்போதே இன்ஜினியர்கிட்ட கட்டாயமா சொல்லிட்டான், எவ்வளவு செலவானாலும் சரி அட்டாச்சு பாத்ரூம் வேணும், அத்தோட பாதி சுவருக்கு வெள்ளக்கல் பதிக்கணும் அப்படின்னு. பேண்ட்டுக்காரருக்கு அவ்வளவா ரசனை போதாதுன்னு அவன் மனசுல சொல்லிக்கிட்டான். வாசல்ல ஒரு வேப்பங்கண்ணு வச்சான். கொல்லையில பன்னீர் பூ மரக்கண்ணு வச்சான். அந்த 2 மரங்களும் வீடு கட்டி முடிக்கும் போது ஒரு ஆள் உயரத்துக்காவது வளர்ந்துருக்கணும்னு சித்தாள்கள் கிட்ட சொல்லி வச்சான். வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து உப்பு புளிக்கு ஆகிற செலவுகள் துச்சமா தெரிஞ்சது அவனுக்கு. அவன் மனைவி வந்து ஒரு 5 ரூபாய் இருந்தா கொடுங்கன்னு கேட்க, 5000 இப்ப எதுக்கு அப்படின்னு பதில் சொன்னா அவன். ஆயிரங்களுக்கு குறைவா இப்ப வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து விடுறதில்ல. சென்ட்ரிங், ரூஃபிங் அப்படின்னு புது புது வார்த்தைகள்லயே கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்க. லோனுக்கு முதல் தவணை வந்தது. ஏற்கனவே வாங்கியிருந்த கடன்கள்ல ஒரு பகுதியை மட்டும்தான் அந்த லோனால அடைக்க முடிஞ்சது. அடுத்த தவணை லோனை காரணமா காட்டி எங்கெங்கோ போய் ரொக்கமாவும் பல வீட்டுல நகைகளையும் வாங்கிட்டு வந்தான் அவன். மரத்துக்காக மானாமதுரை, தரையில பதிக்கிற கல்லுக்காக செட்டிநாடுன்னு அலைஞ்சு திரிஞ்சான். ஒவ்வொரு வேலையோட முடிவுலையும் தனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு தன்னை நினைச்சு தானே பெருமைப்பட்டுக்கிட்டான். போக போக ராத்திரி தூக்கம் குறைஞ்சு போச்சு. இருட்டி ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து குளிச்சு சாப்பிட்டு கணக்கு பார்த்து விடிய காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்னென்ன வேலைகள் செய்யணுங்கிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நடுநிசையில ஒரு நாள் அவ கேட்டா, மாடிப்படியில 3வது படி கோணலா இருக்குமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. அத கேட்டதும் அவன் கத்துனான், எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரமாவது தூங்க விட மாட்டியா அப்படின்னு. ஒத்தி வாங்க கடன் கொடுத்தவங்க, புது வீடு கட்ட கடன் கொடுத்தவங்கன்னு பலர்கிட்ட இருந்தும் திருப்பி தர சொல்லி ஜாட மாடையா கடிதங்கள் வர ஆரம்பிச்சது. சிலர் அதிகாலையிலையும் இருட்டிலையும் வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க. 2ஆம் தவணை 3ஆம் தவணை லோன் வந்தும் வீடு முடியறதா இல்ல. ஊர் பூராவும் பல ஊர்கள்லையும் வாங்கின கடன் பகுதி பகுதியா மிச்சம் கிடந்தது. அகலக்கால் வைக்காதியன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன், கேட்டா தானே அப்படின்னு எப்பவோ ஒரு தடவை சொன்னதை இப்பவும் ஞாபகப்படுத்தி அவ எரிச்சல் விட்டுனான். அப்போ ஒரு நாள் பேண்ட்காரரு கைப்பை நிறைய ரூபாயோட வந்து சேர்ந்தாரு. நேத்து ராத்திரி தான் பாக்கி ரூபாயும் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாரு. பேண்ட்காரர் முகத்துல பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லை. ஒத்தி பத்திரத்தை இவங்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டதும் சொன்னாரு, அப்படி இப்படி ஏதோ பண்ணி வீட்டை திருப்பிட்டேனே தவிர கடன் முழுசும் அடைஞ்ச பாடில்ல. நீங்க காலி பண்ணதும் நான் இன்னும் இங்க வர்ற நிலைமையில இல்ல. வாடகையை கொஞ்சம் கூட்டி வச்சு யாரையாவது குடி வைக்கத்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. இவன் கேட்டான், வாடகை எவ்வளவு கூட்டுவீங்க அப்படின்னு. இன்னும் 50 ரூபாய் கூட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. நானே அந்த 50ஐயும் சேர்த்து 350 வாடகையை உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் உங்க வீட்டிலேயே தொடர்ந்து வாடகைக்கு இருக்க போறேன். நான் கட்டிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு வாடகை 500 ரூபாய். அட்டாச் பாத்ரூமோட வீடெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா அவன். 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் இவன் மதுரையில இருந்து ஊருக்கு வந்துகிட்டு இருந்தான். முன் சீட்ல உட்கார்ந்திருந்த ஒரு ஆள் பக்கத்துல இருந்த ஆள்கிட்ட சொன்னாரு, 10 வருஷத்துக்கு முந்தி நான் இங்க வந்தப்போ இந்த பக்கமெல்லாம் வயக்காடும் கருவக்காடுமா கிடந்துச்சு. இப்ப பாருங்க,
ஊரு முன்னேறிடுச்சு. எங்க பார்த்தாலும் வீடுகளா நிக்குது. சொல்லிக்கிட்டு வந்த அந்த ஆள் பார்த்த திசைய இவனும் திரும்பி பார்த்தான். ரொம்ப தூரத்துல மங்களா இவனோட வீடுன்னு தெரிஞ்சுது. கதை முடிவடைந்தது. ஆக கஷ்டப்பட்டு சொந்த வீடு கட்டின 2 பேருமே அவங்க ஆசையா கட்டின வீட்டுல குடியிருக்காம குறைஞ்ச வாடகையில இன்னொரு வீட்டுல தான் குடியிருக்கிறாங்க. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.